தீர்க்கதரிசியினுடைய மனைவி கஷ்டத்துக்கு ஆளானாள். தீர்க்கதரிசியாக இருந்த ஒருவன், ஊழியக்காரனாக இருந்தவன் கடன் வாங்கி இறந்து போய்விட்டான். அந்த கடன் சுமை இப்பொழுது மனைவியின் மீது வந்துவிட்டது. கடன் கொடுத்தவர்கள் இப்போ அந்த தீர்க்கதரிசியின் மனைவியோட கூட இருந்த அவர்களுடைய 2 குமாரர்களையும் கூட்டிக் கொண்டு போக தயாரா இருக்காங்க. அடிமைகளாக கொண்டு போக தயாராகிவிட்டார்கள். தயவு செய்து கணவன்மார், இஷ்டத்துக்கும் நீங்க கடன் வாங்காதீங்க. கண்ட இடத்துல போய் கடன் வாங்காதீங்க. 10 ரூபாய் வட்டிங்கிறாங்க, 20 ரூபாய் வட்டிங்கிறாங்க, 5 ரூபாய் வட்டிங்கிறாங்க, சிலர் 3 ரூபாய் வட்டிங்கிறாங்க. தற்காலிகமாக இருக்கின்ற அந்த சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இப்படி அதிக வட்டிக்கு கடன் வாங்கிவிட்டு பின்பு கடன் அடைக்க முடியாமல், கடன் சுமையை தாங்க முடியாமல் குடிகாரர்களாகி, ஊர் சுற்றவர்களாகி, இன்னும் அநேக கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி அனாதையைப் போல இறந்து போன அநேகரை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வைத்து போயிருக்கிற கடனை தீர்க்க முடியாமல் மனைவியும் பிள்ளைகளும் ரொம்ப பாடுபடுறாங்க, தவிக்கிறாங்க. ஆனா இங்கே வேதத்தில் இருக்கிற மனிதன் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன் எதற்கோ கடன் வாங்கி விட்டான். குறிப்பா இந்த கடன் நல்ல நெருக்கத்தை, ஐக்கியத்தை கெடுத்துவிடும். கடன் கொடுக்கும்போது நம்ம பார்த்திருக்கிறோம், நண்பர்கள் தான் கடன் கொடுப்பாங்க. அந்த கடனை திருப்பி கொடுக்காத போது அந்த நண்பர்களே சத்துருகளாக மாறிவிடுவார்கள். ரிலேஷன்ஸ் தான் கடன் கொடுப்பாங்க. அந்த கடனை திருப்பி தர முடியாவிட்டால் அந்த பந்துக்களே தீப்பந்தங்களை போலாகி விடுவார்கள். எனவே பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாதபடி செய்துவிடும், சந்தோஷமில்லாதபடி செய்துவிடும், ஆரோக்கியத்தையும் கெடுத்துவிடும், அமைதியை கூட சீரழித்துவிடும், ஃபியூச்சரை பற்றிய நாட்டமில்லாமல் செய்துவிடும். என்ன செய்வதென்றே புரியாமல் தன் பிள்ளைகளை இழக்கிற நிலை ஏற்பட்டது. குமாரர்கள் அடிமைகளாய் கொண்டு போகப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சமயத்துல ஒரு தேவ மனிதனை தேடி வந்த, ஐயா, என் பிள்ளைகளை நான் இழக்கப் போகிறேன். இன்றும் நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா? எந்த காரணத்தினாலாவது என் கணவன் என்னை விட்டு விலகிவிட்டார், அல்லது நான் இழந்து போகப் போகிறேன். நாளுக்கு நாள் அவர் என்னை விட்டு விலகிக் கொண்டே இருக்கிறார். நாளுக்கு நாள் என் மனைவி என்னை விட்டு தூரமாகிக் கொண்டே இருக்கிறாள். நாளுக்கு நாள் என் பிள்ளைகள் தூரமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். சாத்தான் அவர்களை கொண்டு போகின்றார். என் கணவனை சாத்தான் என்னை விட்டு இழக்கும்படி செய்கிறான். என் மனைவியின் அன்பை நான் இழந்து போகும்படி பண்ணுகிறான். என்னுடைய பிள்ளைகளை நல்ல எதிர்காலத்தை, நல்ல நடத்தையை, நல்ல குணத்தை இழக்கும்படி செய்கின்றான். அவன் வேலையை அதுதான், இழக்க பண்ணுவதுதான் சாத்தான் வேலை. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழலுக்குள் நீ இருப்பாய் என்றால், என்னுடைய வேலையை நான் இழக்கும்படி செய்கிறான். வியாபாரத்திலே லாபமில்லாதபடி செய்கிறான். என்னை சுற்றி இருக்கிறவர்களோடு சமாதானம் இல்லாமல் சண்டையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் போகும்போது என்ன செய்ய வேண்டும்? அந்நாளிலே அந்த விதவை என்ன செய்தாள் என்றால், ஸ்ட்ரைட்டா தேவ ஊழியக்காரனிடம் வந்து, ஐயா, நான் என்ன செய்வது? இன்று நீங்க ஸ்ட்ரைட்டா தேவ சந்நிதிக்கு வருகிறீர்கள். அன்று தேவாலயம் இல்லை என்பதனாலே தேவ மனிதனிடத்திலே ஆலோசனை பெறுவதற்கு தீர்க்கதரிசிகளில் ஒருவனுடைய மனைவி வந்தாள். ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனைக்கான தீர்வு தன்னிடத்திலே இல்லை. பிரச்சனையோடே இருக்கிறாய். அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான பலன் உனக்கு இல்லை. அது இன்னும் பெரிய பிரச்சனை. அப்படிப்பட்ட சமயத்திலே அந்த ஊழியக்காரனான எலிசா எப்படி சொன்னான், அம்மா, உன் வீட்டுல ஏதாவது இருக்கா என்று கேட்டுதான், கொஞ்சம் எண்ணெய் இருக்கு அப்படின்னா. தயவு செஞ்சு கவனிக்கணும், தன்னுடைய வீட்டுக்கு வெளியே ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது என்ன பிரச்சனை? கடன் கொடுத்தவர்கள் வந்து தன்னுடைய 2 குமாரர்களும் தன்னை விட்டு கொண்டு போகிறார்கள். இதுதான் அவள் வாழ்க்கையில இருந்த ஒரு பெரிய பிரச்சனை. வேலை போச்சுன்னா மறுபடியும் இன்னொரு வேலையை நாம எங்கேயாவது தேடிக்க முடியும். ஆனா பெற்ற பிள்ளைகளையே இழந்து போனால் எப்படிங்க? கண்மணியைப் போல காத்து வளர்த்த தன் பிள்ளைகளே தன்னை விட்டு இழந்து போனால் எப்படி தாங்க முடியும்? தன்னுடைய வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் அவள் இழக்கலாம், ஆனால் தன் பெற்ற பிள்ளைகளை எப்படி இழக்க முடியும்? அப்படிப்பட்ட பயங்கர சூழல் உண்டான போது யோசனை, தேவதாசன் கொடுத்த யோசனை என்ன தெரியுமா? அம்மா, உனக்கு இருக்கிற தீராத அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டு. எங்கய்யா? உன்னுடைய வீட்டுக்குள்ளேயே தீர்வுண்டு. இன்று இதே பதிலைத்தான் தேவன் உனக்கு தருகிறார். சகோதரனே, சகோதரியே, தீவிரமான மன நெருக்கத்தில் இருக்கிறாய், தீவிரமான பயத்தோடு வந்திருக்கிறாய், தீராத டென்ஷன்ஸோடு வந்திருக்கிறாய், நிராசைகளோடு வந்திருக்கிறாய், பிரச்சனைகளோடு வந்திருக்கிறாய். எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் தீரும் எனக்கு புரியவே இல்லை என்பதைப் போல இங்கே வந்திருக்கிறாய். தேவன் உன்னிடத்திலே சொல்லுகிறார், உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு உன்னுடைய வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. அம்மா, நீ வீட்டுக்கு போமா, உன் கதவை பூட்டிக்கோ, அங்கதான் தீர்வு இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். என்ன தெரியுங்களா?
நீ உன் வீட்டிற்கு சென்று உன் கதவை பூட்டிக்கொண்டு அந்தரங்கத்திலே இருக்கிற தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீர வேண்டும் என்றால் நீ ஊரூரா சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய வீட்டில, உன்னுடைய அறையில, 4 சுவர்களுக்கு மத்தியில நீ ஜெபத்தில வெற்றியை சாதித்தால் அந்த ஜெபம் வீட்டுக்கு வெளியே இருக்கிற பிரச்சனைகளுக்கு தேவையான தீர்வை கொண்டு வந்துவிடும். நீ உன்னுடைய வீட்டிலே 4 சுவர்களுக்கு மத்தியிலே தேவ சந்நிதியிலே முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியாமல் இருப்பாய் என்றால் வீட்டுக்கு வெளியே இருக்கிற பிரச்சனைகளை நீ எதிர்கொள்வது என்பது சாத்தியம் அல்ல. உன் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமான தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வு உன் வீட்டுக்குள்ளே உன் முழங்காலில் தான் இருக்கிறது. உன் வீட்டில் நீ ஜெபிப்பதிலே தான் இருக்கிறது. நீ உன் வீட்டுக்கு போய் உன் வீட்டுக்குள்ளே அதற்கான பதில தேடு. எப்படிங்கய்யா? உன் வீட்டுல என்ன இருக்கு சொல்லு. என்ன இருக்கு? அந்த எண்ணெய் பாத்திரத்தை தேவன் நிரப்பப் போகின்றார். உன் வீட்டிலேயே பதிலை தேவன் வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை மறக்க வேண்டாம். ஆண்டவருடைய நாமத்திலே நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, நம்முடைய சந்நிதியிலே நம்முடைய வார்த்தைகள் மூலமாக ஆறுதல் பெற்றோம், சரி செய்யப்பட்டோம். இப்போதும் ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையை சரி செய்யக்கூடியவர், சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர், கெட்டுப்போன யாரையும் பரிசுத்தமாக்கக்கூடியவர். இன்று யாரெல்லாம் பாவமுள்ள ரிலேஷன்ஷிப்புக்குள் இருக்கிறார்களோ அதற்கு அவர்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்காவிட்டால் அந்த பாவத்தின் ரிலேஷன்ஷிப் அவர்கள் வாழ்க்கைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறது. அவர்கள் சுகத்திற்கு, சௌக்கியத்திற்கு, சமாதானத்திற்கு, சந்தோஷத்திற்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறது. அப்படிப்பட்ட நிலை வரும் முன்பு இன்றே உலக பிரகாரமானவைகளை விட்டு விலகுகிற கிருபை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகின்றோம் பிதாவே. ஆமென்.